Welcome to Aizan Lessons. Here you'll find kids stories learn so much and more for the child journey. Thank you for being here. வணக்கம் குட்டி நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம விளையாட்டு நேரத்துல பேசுறதுக்கு சில சூப்பரான ஜாலியான ஹிந்தி வாக்கியங்களை கத்துக்கலாமா? வாங்க, ரொம்ப ஆர்வமா இருக்குல்ல? நாம அததான் இன்னைக்கு பார்க்க போறோம். நாம் இன்னைக்கு மொத்தம் 5 ரொம்ப சிம்பிளான ஹிந்தி வாக்கியங்களை கத்துக்க போறோம். ஆனா பாருங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வீட்லயும் சரி, உங்க நண்பர்களோட விளையாடும் போது சரி, இது உடனே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லாரும் ரெடியா? சரி, நம்மளோட இந்த விளையாட்டு நேர சாகசத்தை ஆரம்பிக்கலாமா? முதல்ல ஒரு விளையாட்டை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க, அதை எப்படி உங்க ஃப்ரெண்ட் கிட்ட ஹிந்தில சொல்றது? யோசிச்சு பாருங்க. அதை இப்படித்தான் சொல்லணும். நான் முதல்ல சொல்றேன், ரொம்ப கவனமா கேளுங்க. மே கேல் ரஹா ஹூ, இது ஒரு வகை. இன்னொன்னு மே கேல் ரஹி ஹூ. ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னு அப்புறம் சொல்றேன். இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். நான் விளையாடிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இப்போ என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லி பாருங்க. மே கேல் ரஹா ஹூ. சூப்பர். இன்னொரு தடவையா? மே கேல் ரஹா ஹூ. ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கத்துக்கலாமா? ஹிந்தில சில வார்த்தைகள் நீங்க பையனா இருந்தா ஒரு மாதிரியும் பொண்ணா இருந்தா வேற மாதிரியும் சொல்லணும். இது ரொம்ப ஜாலியா இருக்குல்ல? சோ பாய்ஸ் எல்லாம் சொல்லுங்க, மே கேல் ரஹா ஹூ. இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் சொல்லுங்க, மே கேல் ரஹி ஹூ. பாத்தீங்களா அந்த வித்தியாசத்தை? அருமை. ஓகே, நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டீங்க. இப்போ உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்கன்னு கேட்கணும்ல, அப்பதானே ஜாலியா பேச முடியும். அது எப்படி ஹிந்தில கேக்குறதுன்னு இப்ப பாக்கலாமா? உங்க ஃப்ரெண்ட பார்த்து இப்படி கேளுங்க. நான் சொல்றேன், என் உச்சரிப்ப கவனமா கேளுங்க. தும் கியா கர் ரஹே ஹோ? இதோட அர்த்தம் நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? இது ஒரு கேள்வி இல்லையா? வாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சொல்லலாம். தும் கியா கர் ரஹே ஹோ? சூப்பர். விளையாட்டு நேரத்துல உங்க நண்பர்கள் கிட்ட பேச்ச ஆரம்பிக்க இது ஒரு பெர்ஃபெக்ட்டான கேள்வி. நீங்க இதை கேட்டா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? ஆமா, மே கேல் ரஹா ஹூ அல்லது மே கேல் ரஹி ஹூன்னு பதில் சொல்லுவாங்க. பாத்தீங்களா, ஒரு சின்ன உரையாடலே ஆரம்பிச்சிடுச்சு. சரி, அடுத்ததா நம்ம விளையாட்டுல ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 ஆக்ஷன் வார்த்தைகளை கத்துக்க போறோம். இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ யோசிச்சு பாருங்க, விளையாட்டுல திடீர்னு எல்லாரையும் ஸ்டாப் பண்ணணும். அப்போ என்ன சொல்வீங்க? இப்படிதான் சொல்லணும். நல்ல கவனிங்க. ருக்கோ. ருக்கோ அப்படின்னா சிம்பிளா நில் இல்லனா நிறுத்துன்னு அர்த்தம். ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? வாங்க சேர்ந்து சொல்லலாம். ருக்கோ. இந்த வார்த்தை நிஜமாவே ரொம்ப முக்கியம் குட்டீஸ். நீங்க பிளே கிரவுண்ட்ல ஃப்ரெண்ட்ஸோட ஓடி பிடிச்சு விளையாடும் போது யாரையாவது நிறுத்தணும்னா இல்ல ஏதாவது ஆபத்துனா பாதுகாப்புக்காக ருக்கோன்னு சத்தமா சொல்லலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த வார்த்தைக்கு போகலாம். இந்த வார்த்தைய நீங்க கண்டிப்பா அடிக்கடி கேட்டிருப்பீங்க. அது என்னன்னா சலோ. சலோனா வாங்க போகலாம் இல்லனா கிளம்பலாம்னு அர்த்தம். இது எல்லாரையும் ரொம்ப உற்சாகமா கூப்பிடுறதுக்கு யூஸ் பண்ற ஒரு வார்த்தை. ஏன் கூட சேர்ந்து சொல்லுங்க, சலோ. உங்க அம்மா கூட வெளியில கிளம்பும்போது சலோ சலோன்னு சொல்றத நீங்க கேட்டிருக்கீங்களா? ஆமா, இது ரொம்ப காமனான சிம்பிளான வார்த்தை தான். இப்போ நாம கத்துக்க போற கடைசி வாக்கியம் இருக்குதே, அது ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா இது மத்தவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு நாம யூஸ் பண்ற ஒரு சூப்பரான வாக்கியம். நான் ரொம்ப எனர்ஜியோட சொல்றேன், நீங்களும் அதே மாதிரி சொல்லுங்க, சரியா? பஹாத் அச்சா. இதோட அர்த்தம் ரொம்ப நல்லது இல்லன்னா வெரி குட். யாராவது எதையாவது நல்லா செஞ்சா அவங்கள பாராட்ட இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, பஹாத் அச்சா. இப்போ உங்க ஃப்ரெண்டோ இல்ல உங்க அண்ணன் அக்கா தம்பி தங்கை யாராவது சூப்பரா விளையாடும் போது அவங்கள பாராட்டணுமா? அப்போ அவங்க கிட்ட போய் பஹோத் அச்சான்னு சொல்லி பாருங்க. அவங்க முகத்துல ஒரு பெரிய சிரிப்பு வரும் பாருங்க. சூப்பர் குட்டீஸ், நீங்க எல்லாத்தையும் அருமையா கத்துக்கிட்டீங்க. இப்போ நாம கத்துக்கிட்ட இந்த 5 வாக்கியங்களையும் ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணலாமா? ஒரு குவிக் ரீப்ளே. நான் சொல்றேன், என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. ரெடியா? நான் விளையாடிட்டு இருக்கேன். மே கேல் ரஹா யா ரஹி ஹூ. நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? தும் கியா கர் ரஹே ஹோ? நிறுத்து. ருக்கோ. வாங்க போகலாம். சலோ. ரொம்ப நல்லது. பஹுத் அச்சா. பிரமாதம். எல்லாரும் ரொம்ப அருமையா சொன்னீங்க. சூப்பர் குட்டி சாம்பியன்ஸ், நீங்க எல்லாரும் ரொம்ப அருமையா இன்னைக்கு கத்துக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கான நேரம் வந்தாச்சு. நீங்க விளையாட ஆரம்பிக்கலாம். நீங்க இப்போ கத்துக்கிட்ட இந்த புது ஹிந்தி வாக்கியங்களை மறக்காம இன்னைக்கு யூஸ் பண்ணி பாருங்க.
சரி, ஒரு சின்ன கேள்வி. நீங்க இன்னைக்கு எந்த வாக்கியத்தை முதல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ வீட்லயோ சொல்லி பார்க்க போறீங்க? யோசிச்சு வைங்க. நாம அடுத்த பகுதியில இன்னும் நிறைய ஜாலியான விஷயங்களோட சந்திக்கலாம். பாய் பாய்.